அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, மணத்தக்காளிங்க. இது ஒரு இடத்துல இருந்தா எல்லா இடத்துலயும் நல்லா பரவிடுங்க. இப்போ வயிற்று புண், வாயு புண்ணுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல சிறந்த மருந்துன்னு சொல்லலாங்க. இப்ப இதனுடைய காய நம்ப பறிச்சு வாயில போட்டு மென்னு துப்பிட்டாலே போதுங்க. வாய்ப்புண்ணெல்லாம் சுகமாயிடுங்க. அதே மாரி வயித்து புண்ணும் சுகமாகுங்க. இத நல்லா பருப்பு போட்டு கடைஞ்சு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாங்க. அது இல்லாம இது துவையல் மாரியும் அரைச்சு சாப்பிடலாங்க. அதையும் அந்த ரெசிபி நான் அப்புறமா போடுறேங்க உங்களுக்கு. அதுவும் நல்லா இருக்குங்க. இப்போ மணத்தக்காளி அப்படின்னும்போது சில பேர் இதுலயே விஷத்தன்மை உள்ளதும் இருக்குங்க. அது சிவப்பு கலருல காயெல்லாம் வைக்குங்க. தெரியாம வேற வேற இதுதான் மணத்தக்காளின்னு நினச்சிட்டு நீங்க சாப்பிடாதீங்க. நல்லா பார்த்துட்டு நல்லா இதுதான் மணத்தக்காளின்றத உறுதிப்படுத்திட்டு சாப்பிடுங்க. இப்போ மணத்தக்காளி அப்படின்னா இது மாதிரி வெள்ளை கலர்ல சின்ன சின்ன குட்டி குட்டி பூ வருங்க. பூ வரும், இலை இப்படி இருக்கும். இது பாருங்க, இதுதான் காய்ங்க. மணத்தக்காளி காய்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் மணத்தக்காளி காய். இது இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்து நல்லா பழமாயிடுங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திராட்சை கலர்ல இருக்குங்க, குட்டி குட்டியா இருக்குங்க. இதுதாங்க ஒரிஜினல் மணத்தக்காளி. இதை தான் நம்ம சாப்பிடணுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.